எல்லாருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு பணிங்கிறது வழங்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அடிப்படையில 31 குடும்பங்களுக்கு அரசு பணி ஆணைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரே நேர்ல போய் அந்த குடும்பத்தார்களுக்கு அந்த ஆணையை வழங்கினார். இதை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்துகிட்டே இருந்திருந்தாங்க. அதுல முக்கியமா அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல அதுக்கு குரல் எழுப்பினதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் அறிக்கையை விட்டார். இந்த மாதிரி எப்படி அது கொடுக்கறது நியாயமா இருக்கும், அது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அவங்க மித்த எல்லா நிர்வாகிகளும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. மித்த எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை கேஸ் போட்டுருச்சு. மதுரையில போய் மதுரை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா, ஒரு விபத்துல இறந்தவங்களுக்கு அரசு பணி வழங்கணும் அப்படின்னா எத்தனையோ விபத்து நடக்குது, எல்லாருக்கும் வழங்கப்படுதா அப்படிங்கிற அந்த அடிப்படையில அந்த பேஸ்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸுங்கிறது ரொம்ப நாள் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா அன்னைக்குதான் அவசர அவசரமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கேஸ் போட்ட நாளப்பதான் போய் அந்த அரசு ஆணையை வழங்குறாங்க. அப்போ நிறைய வீடியோல எடுத்து அதுக்கு சென்டிமெண்டா வீடியோஸ் ரீல்ஸ்லாம் போட்டாங்க. அது கூட பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. அப்போ இந்த கேஸுங்கிறது நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. என்னன்னா, இந்த 41 பேர் குடும்பத்துக்கு கொடுக்குற அரசு பணி செல்லாது. அது எப்படி கொடுக்க முடியும், அரசு இந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ இளைஞர்கள் இந்த அரசு பணிக்காக தேர்வுகள்லாம் எழுதிக்கிட்டு பல்வேறு லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அடிப்படையில நீங்க 41 பேர் குடும்பத்துக்கும் அரசு பணிங்கிறது கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்விய உயர் நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அப்புறம் இந்த 41 பேர் இறந்தது விபத்து. இந்த விபத்துக்கு நீங்க கருணை அடிப்படையில கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எத்தனையோ பேருந்து விபத்துகள் நடக்குது. இந்த சிவகாசி போன்ற ஊர்கள்ல பட்டாசு தொழிற்சாலை விபத்துகள் நடக்குது. எத்தனையோ விபத்துகள் நடக்குது. அந்த குடும்பத்தாருக்கும் நீங்க அரசு பணிங்கிறது வழங்குவீங்களா அப்படிங்கிற கேள்விய உயர் நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு வாதங்கிறது என்னன்னா, அரசு தரப்புல இருந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நாங்க சாதாரணமான ஒரு வேலையை தான் வழங்கியிருக்கோம், சாதாரணமான ஒரு பணியை தான் வழங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கும் போது, உயர் நீதிமன்றத்துல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எந்த ஒரு பணியும் சாதாரணமானது இல்லை, எந்த ஒரு பணியும் சாதாரணமானதில்லை. எத்தனையோ இளைஞர்கள் இந்த சாதாரணமான பணிங்கிறீங்கல்ல, அந்த சாதாரணமான பணிக்காக எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது சாதாரணமான பணி அப்படின்லாம் சொல்றதை ஏற்க முடியாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இப்ப இந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததுங்கிறது ஒரு விபத்து. அந்த விபத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு நீங்க அரசு வேலை வாங்கி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படிங்கறதுனால உங்க கட்சி சார்பா நடந்த கூட்டத்துல இறந்துடுறாங்க. அதனால நீங்க ஆட்சிக்கு வந்ததுனால அவங்களுக்கு அரசு பணி வழங்குவீங்க அப்படின்னா, உங்க மேல இருக்க பிளாக் மார்க் போகணும் அப்படின்னு அரசு பணி வழங்குவீங்க அப்படின்னா, அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் யார் வழங்குவாங்க? உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்ட மாதிரி பேருந்து விபத்துகள் எத்தனையோ நடக்குது, பட்டாசு தொழிற்சாலைகள் விபத்து நடக்குது, எத்தனையோ இடத்துல. இப்ப இந்த சாக்கடையில வேலை செய்யறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அவங்க எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் யாரு பண்ணி தராங்க? 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போய் கடல்ல வேற ஒரு வெளிநாட்டு இராணுவத்தால தாக்குப்பட்டு சாவறாங்க. இலங்கை இராணுவத்தால தாக்குப்பட்டு செத்து போறாங்க. பக்கத்து நாட்டு இராணுவம் நம் நாட்டோட குடிகளை கொன்றுருக்கு. அந்த அவங்களோட குடும்பத்துக்கு யாருக்குமே அரசு பணிங்கிறது வழங்கல. அப்படிங்கும் போது எப்படி இந்த உங்க கட்சியோட கூட்டத்துல நடந்தது அப்படிங்கறதுனால நீங்க வழங்குவீங்க அப்படின்னா அது சரியில்லை, அது தப்பான ஒரு விஷயம். அதுதான் உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இது நீங்க மேலும் போய் உச்ச நீதிமன்றம் போய் அதை வாதாடுவீங்க அதெல்லாம் அப்படின்னா, நீங்க இன்னும் இதை நியாயப்படுத்தணும்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய இதை சரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா மதுரை உயர் நீதிமன்றம், இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முதன்மை காரணமே நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இந்த கேஸ் போட்டதே நாம் தமிழர் கட்சி. வணக்கம், நான் தீரன் திருமுகனுக்காக ஆஜரான அட்வொகேட்டு. ஏற்கனவே நம்ம கரூர் எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா ஒரு வழக்கு நிலுவையில் வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஃபைனல் ஆர்கியூமெண்ட் வந்தது. நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனல் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துகிட்டே வந்தது. அதை எதிர்த்து
நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் இங்கே ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 பெட்டிஷனர் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க இன்னும் பேசுவாங்க. அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் வயலேட் பண்ணாமல் கொடுக்கணும். ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கு, ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்பில் ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானிச்சாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மெயினா என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்பில் ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூப்ல நிக்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்க எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க? அது இல்லாம அரசு வாகனங்கள் மோதி இறப்பவருக்கு நீங்க கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படியும் ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்புல என்ன சொன்னாங்களா, ஒரு 4 வழக்குல உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு 1 லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்ட்ல மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதுல என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்க அவங்க ரிலே பண்ணா கூட இந்த கரூர் இன்சிடென்ட் இந்த 4 கேஸுக்குள்ள வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது எங்கேயுமே அவங்க திடமா சொல்லல, ஆமா இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லல. இந்த 4 கேஸையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸ்ல அது கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குப்பவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்கு. இப்படி இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் இப்படியே ஒரு வாதத்தை எடுத்துட்டு போனாரு. நிறைய ஜட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு, வேற ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கம்பேஷன் ஆர்டர் ஜியோ நம்பர் 554 ரைட்டா 5544 அந்த ஜியோ 544 செட்டசைட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இந்த ஆர்டர் செல்லாது. அதனால எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறிஞர் வந்து சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த ஒரு வெற்றி, ஏற்கனவே ஒரு வெற்றி இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். மீன்பிடி தடை காலத்துல 20,000 ரூபாய் வழங்கணுங்கிற அந்த இதுவும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை சார்பா வாதாடி வெற்றி பெற்றோம். இன்னைக்கு இது சார்பாகவும் வாதாடி வெற்றி அடைஞ்சிருக்குது நாம் தமிழர் கட்சி. அப்ப எந்த விளம்பரமுமே இல்லாம நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான வெற்றிகளை பெறுது அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த காணொலி. நன்றி.